everyone. நம்ம இன்னைக்கு chapter 11ல short answer second one பார்க்கலாம். So என்ன கேட்டிருக்காங்கன்னா classify the following compound based on the pattern of carbon chain and give the structural formula. So கீழே கொடுத்திருக்க அந்த 4 compoundsக்குமே நம்ம கார்பன் செயினை வச்சு அதுக்கு என்னன்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் கொடுக்கணும். எனக்கு நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன்ல இந்த 6 மட்டும்தான் எனக்கு கார்பனை வச்சு கிளாசிஃபை பண்ண டைப்ஸ். ஸோ அசைக்ளிக்னா என்னன்னு பார்த்துடலாமா? அசைக்ளிக்னா ஒன்றும் இல்லை, எனக்கு கார்பனும் ஸ்ட்ரைட் செயினில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட் செயின்னாலும் ஓப்பன் செயின்னாலும் ஒன்று தான். எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டை அசைக்ளிக் காம்பவுண்டும்பேன். சைக்ளிக் காம்பவுண்ட்னா என்னென்னா க்ளோஸ்டு செயின் ஆர் ரிங் அப்படிம்பேன். அதாவது எனக்கு கார்பன் இது எல்லாமே எனக்கு லிங்க் ஆகி ஒரு க்ளோஸ்டாக இருக்கும், எங்கேயுமே ஓப்பனாக இருக்காது. அதை என்ன சொல்கிறேன்? சைக்ளிக் அப்படிங்கிறேன். கார்போசைக்ளிக்னா இந்த மேலே அந்த ரிங்கில் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கில் எனக்கு கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா, அந்த 2 மட்டுமே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டில் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படிம்பேன். அப்போ ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னா நான் கொடுத்துருக்க அந்த க்ளோஸ்டு செயின் ரிங்கில் எனக்கு கார்பனை தவிர எனக்கு ஆக்சிஜன் ஆர் நைட்ரஜன் இந்த மாதிரி எனக்கு வேற ஏதாச்சும் காம்பவுண்ட் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஹெட்டிரோசைக்ளிக்குங்கிறேன். அடுத்து அரோமேட்டிக் அப்படின்னா என்னன்னா எனக்கு அந்த செயின் அதே க்ளோஸ்டு செயினில் எனக்கு கார்பனோட கார்பன் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன்? அதை அரோமேட்டிக்குங்கிறேன். அதே அலிசைக்ளிக்னா என்னது? ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இல்லை அப்படின்னா நான் அதை அலிசைக்ளிக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம கீழே கிளாஸிஃபை பண்ணுவோமா? இப்போ ப்ரோபேன், எனக்கு ப்ரோபேனோட ஃபார்முலா என்னது? CH3 CH2 CH3. எப்படி நான் சொல்கிறேன்? ப்ரோபேன் 3 கார்பன் இருக்கணும், ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கணும். இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு எனக்கு எப்படி இருக்குது? ஓப்பன் செயின், அதாவது ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது. அப்போ இதை நான் என்ன சொல்கிறேன்? அலிசைக்ளிக் காம்பவுண்டும்பேன். இதில் வெறும் சிங்கிள் பாண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதனால் இதை நான் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். அலிசைக்ளிக் சேச்சுரேட்டட் காம்பவுண்டுங்கிறது தான் என்னது? ப்ரோபேன். அடுத்து பென்சீன் வரலாமா? இப்போ பென்சீனோட ஃபார்முலா என்னது? C6H6. கரெக்டா? C6H6 இதோட ஸ்ட்ரக்சரல் எப்படி இருக்கும்? இப்படி பென்சீன் வைஸில் இருக்குமா? எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டா? எனக்கு கார்பன் C6H6. ஸோ இதில் எனக்கு ஆல்டர்னேட்டாகவும் எனக்கு என்ன இருக்குது? டபுள் பாண்டாக இருக்குது. இதிலிருந்து இது எனக்கு டபுள் பாண்டு, இந்த ரெண்டும் எனக்கு சிங்கிள் பாண்டு, இது ரெண்டும் டபுள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு, இது டபுள் பாண்டு, இது எனக்கு சிங்கிள் பாண்டு. அப்போ இது ரிங் ஃபார்மேட்டில் இருக்கா? இது ரிங்காகவும் இருக்குது, சைக்ளிக். எனக்கு இதில் கார்பன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கார்போசைக்ளிக். அரோமேட்டிக்னா என்னது? ஆல்டர்னேட் டபுள் பாண்டுங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ சைக்ளிக் கார்போசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து சைக்ளோபியூட்டேனோட ஃபார்முலா என்னன்னா C4H8. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இது எனக்கு எப்படி இருக்குது? க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ இது எனக்கு ஒரு என்னது? ரிங். அப்போ ரிங்குனாலே எனக்கு சைக்ளிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது, கார்போசைக்ளிக். அலிசைக்ளிக்குன்னு ஏன் சொல்கிறோம்? இதில் ஆல்டர்னேட் டபுள் பாண்டே கிடையாது, சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் இது அலிசைக்ளிக் சொல்கிறோம். ஸோ புரியுதா ஏன் எப்படி வந்துச்சுன்ட்டு? அடுத்து ஃபூரானோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். சாரி, ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபூரானோடது இப்படி இருக்கும். ஸோ ஃபூரானோட ஃபார்முலா என்னது? C4H4O. ஸோ எனக்கு இதுதான் O, ஒரு O இருக்கா? எனக்கு CH. அப்போ C4 இருக்குது, ஹைட்ரஜன் 4 இருக்குது, இப்போ எனக்கு ஆக்சிஜனும் 1 இருக்குது. இதை நான் என்ன சொல்லுவேன்? இதுவும் என்ன இருக்குது? எனக்கு க்ளோஸ்டாக தான் இருக்குது.
அது என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம், ஆனா இது எனக்கு க்ளோஸ்டா இருக்கா, அப்ப இது எனக்கு ரிங்னாலே எனக்கு சைக்ளிக். ஹெட்டிரோசைக்ளிக்னு ஏன் சொல்றேன், எனக்கு கார்பன் ஹைட்ரஜனை தவிர ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒண்ணு இங்க இருக்கு, அதனால இத ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். இது அரோமேட்டிக்கு வராது, அலிசைக்ளிக்கும் வராது, ஏன்னா இங்க ஆல்டர்னேட் டபுள் பாண்டுங்கிறது கிடையாது. இது சிங்கிள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு, ஆனா டபுள் பாண்ட் ஆல்டர்னேட்டிங்கா எல்லாம் வரல, எனக்கு வேற ஒரு இடத்துல வந்திருக்கு, அவ்வளவுதான். So hope you all understand. Thank you.